தருணமிதையா நல்ல தருணமிதையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா உரிய தருணமிதையா தயை புரி துதிக்கையா உரிய எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹொசூர்ல அசோக் லேலண்ட் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட மியூசிக் குரு கனிமாமணி ஸ்ரீமதி காயத்ரி கிரீஷ் அவர்கள். சின்ன குழந்தைங்கலாம் தூங்கத்துக்கு தான் தாலாட்டு பாடுவாங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பெரியவங்க எல்லாம் எனக்கு தாலாட்டு பாடும்போது அதை முழுசா கேட்டுட்டு அப்புறம் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதுல இருந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குட்டி குட்டி ஸ்லோகம்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து பக்கத்துல இருக்கிற கோயில்ல ஒவ்வொரு சாமி முன்னாடியும் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நானும் அதுக்கு டியூன் போட்டு இழுத்து இழுத்து அந்த ஸ்லோகத்தை பாடுவேன் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதுல இருந்து முறையா எனக்கு மியூசிக் பயிற்சி கொடுத்தா நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மியூசிக் கிளாஸ்ல என்னை சேர்த்து விட்டாங்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அண்ணாவோட சேர்ந்து என்னோட முதல் கச்சேரியை நான் பண்ணேன். இப்படிதான் என்னோட மியூசிக் பயணம் தொடங்குச்சு. இது வரைக்கும் நான் 100 லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணிருக்கேன். இப்பதான் சென்னை தூர்தர்ஷன் பொதிகைக்கு என்னோட 100th லைவ் கான்சர்ட் நான் பண்ணேன். நிறைய ஆல்பம் சாங்ஸும் டிவிலையும் ப்ரோக்ராம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்தியா மற்றும் வெளிநாட்டிலையும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். குருவருளாலையும் திருவருளாலையும் உலக மக்கள் எல்லாருக்கும் தரமான இசையை நான் மேலும் நிறைய கொடுக்கணும்ட்டு நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மியூசிக்னாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம். எங்க வீட்டுல கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க. பாட்டு பாடின உடனே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். எங்க அண்ணா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத போறதுக்கு முன்னாடி எப்பயுமே வாயில ஏதாவது மியூசிக் ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் மற்றவங்க கிட்ட மியூசிக் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நான் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். எல்லாருக்குமே இசை ஒரு நல்ல அருமருந்து. இசையால் எல்லாரும் இணைவோம். சர்வம் இசைமயம், சர்வம் பிரம்மமயம். தேங்க்யூ. காத்திரு மனமே காத்திரு, உன் கஷ்டங்கள் தீர்ந்திடும் காத்திரு. காத்திரு மனமே காத்திரு, உன் கஷ்டங்கள் தீர்ந்திடும் காத்திரு. காத்திரு மனமே காத்திரு, உன் கஷ்டங்கள் தீர்ந்திடும் காத்திரு. நல்ல காலமும் வந்திடும் காத்திரு, உன்
தொழுதே கனகன் பட்டி சாமி கை தொழுதே கை தொழுதே உம்மை கை தொழுதே கனகன் பட்டி சாமி கை தொழுதே அண்டத்திற்கு ஒளியாகும் ஆடப்பித்தனே கண்டினவர் பிணி நீக்கும் அருட்சித்தனே அன்புடனே செய்திடுவோம் தீபாராதனை ஆராதனை சாமி தீப ஆராதனையே கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருவாய் ஆராதனை சாமி தீப ஆராதனையே கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருவாய் கை தொழுதேன் உம்மை கை தொழுதே கனகன் பட்டி சாமி கை தொழுதே உள்ளிருந்து என்னை நடத்தும் எந்தே உள்கிடந்தால் உன்னை உணரும் சிந்தை விழிவழி உருகி மன மௌனமாகும் இருவிழி இருகி மனம் விரிவாகும் ஞான சத்குரு கொலுவிருக்கும் உயர் கோவிலாகும் ஆராதனை சாமி தீப ஆராதனையேற்பாய் கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருள்வாய் ஆராதனை சாமி தீப ஆராதனையேற்பாய் கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருள்வாய் சந்ததி வரமருளும் சச்சிதானந்தனே நிம்மதி தந்தருளும் குரு பகவானே ஞானமதி கொண்டருளும் ஆத்ம ஞான வள்ளல் நிறைமதி எந்நாளும் அருள் ஞான வள்ளல் மறுமை தீர்த்தருளும் நின் திருவடிகள் சரணம் ஆராதனை சாமி தீப ஆராதனையேற்பாய் கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருள்வாய் ஆராதனை சாமி தீப ஆராதனையேற்பாய் கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள வாழ்வருள்வாய் விஸ்வமாயையை வீழ்த்தும் திருவடி உமதையா காட்டாது மனமடங்கி நீரோடையாகுதையா கலங்கள் குல கவலை பனி நீராகி மறையுதையா கமல குல பூக்களாக புவி புலருதையா சிரம் சுரக்கும் ஆனந்தம் சிரம் சுரக்கும் ஆனந்தம் சிவனுமக்கும் குருநாதா சிரம் சுரக்கும் ஆனந்தம் சிவனுமக்கும் குருநாதா ஆராதனை சாமி தீப ஆராதனையேற்பாய் கனகன் பட்டி சாமி என்றும் மங்கள
பழைய